எப்படி வந்துச்சு சார்? ஒரிஜினலாக வந்து எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சது வந்து 2 பேர் வச்சார், ராஜையா, ஞானதேசிகன். ஆனால் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது ஷார்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு வச்சார். ராஜையா ராஜையா ராஜையானே போயிட்டு இருந்தது. இங்கே சென்னைக்கு வந்தேன், ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு மியூசிக் கற்றுக்கலாம்னு சொல்லி தன்ராஜ் மாஸ்டர் வெஸ்டர்ன் மியூசிக், ஸோ அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிற நேரத்தில் உன் பேர் என்ன? ராஜையான்னு. ராஜையா நல்லா இல்லை, சரி ராஜான்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராஜான்னு அவர் பேரை மாற்றினாரு. அப்புறம் படம் சான்ஸ் கிடைச்சப்போ வந்து பஞ்சரணாச்சலம் ராஜா, இன்னொரு ராஜா இருக்காரு, நீ இளையராஜா, இளையராஜான்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கிட்ட இந்த அன்னக்கிளி யுனைடெடு இந்த மச்சானம் பார்த்தீங்களா, இப்படி வெரைட்டியாக ஒரு 5-6 பாட்டு அப்போவே படைக்க காமிச்சார், வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். நான் கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டேன், அப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ராஜா பாடின பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கதை எழுதணும்னு நான் நினைக்கிறேன், அதை படமாக நானே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு நான் வந்து ராஜாவை சொல்லலை. அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகி போட்டால் வரல, பாட்டு வரல, ரெக்கார்ட் ஆகலை. அது என்னவோ ஏதோ மிஸ்டேக், ஒரு சின்ன தாளம் தப்பிச்சுனா கூட மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம், ஃபுல்லாக. அதனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்னாங்க, கரண்ட் போயிடுச்சு செகண்ட் டைம். இதெல்லாம் வந்து இல்லைப்பா பாட்டு மச்சான பார்த்தீங்களா, அதெல்லாம் கிராமத்து பாடம். அன்னைக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பாட்டு தான், எல்லாம் கிராமியத்தில் கிராமத்தில் பாடுற பாட்டு தான். இது அது ஒரு 2-3 படம் தாங்கடா, அதுக்கு மேலே தாங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசினாங்க. இதுக்கு வித்தியாசமாக ஒன்று பண்ணணுங்கிறதுக்காகவே கவி குயில்னு எடுத்தேன். இம்மிடியட்லி படம் இம்மிடியட்டாக குயிலே கவி குயிலே சின்ன கண்ணன் அழைக்கிறான். நான் வந்து அவர் அறிமுகப்படுத்தினது வந்து ஏதோ கடவுள் செயல் தான், எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான். அவருடைய கெட்டிக்காரன் அவர் வளர்த்துக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன அதை செஞ்சோன்னு நம்ம ரொம்ப கெட்டிக்காரன்னு உட்காந்துருலையே, அதுக்கப்புறமும் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் மேலே 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 கற்றுக்கிட்டே இருந்தார். எவ்வளோ கற்றுக்கிட்டாரு, என்னங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு கூட நான் சொல்லுவேன். எல்லாம் மெலடி பேஸ் பண்ணிட்டாரு, வா கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆசைகள் இருக்குது அந்த கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும். அதுக்கப்புறம் படத்துலேயே எத்தனையோ படத்தில் அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. இங்கே நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. பிறக்கும் போதும் அழகின்றாய், இறக்கும்போதும் அழகின்றாய், கவலை இல்லாமல் சிரிக்காமல் இருந்தாய் மானிடன் ஒரு பாட்டு வரும். அந்த சூழ்நிலையில் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி நீங்கள் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டா அதிலிருந்து இளையராஜாங்கிற பேர் வந்தது. இசை என்பது உயிர்களை மேம்படுத்த வேண்டும், உயிர்களை அவர்கள் அறியாத இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் அது. அந்த உயர்ந்த நோக்கம் இறைவனாக இருந்தால் அதை விட பெரும் பேறு வேறு ஒன்றும் இல்லை.